வரம் கொண்ட உமை முலைப்பால் மனம் கொண்ட செவ்வாயும் பரம் கொண்ட களிமயிலும் 12 கண்களும் கண்மலரும் சித்திரம் கொண்ட மறை இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. அவர் சொன்ன மாதிரி இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. குமரகுருபரர் எப்படி நவாப சந்திச்சு தனக்கு வந்து ஒரு கெத்து அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த கெத்தோட அவர் எப்படி அந்த புலியில போனார், போயிட்டு அதுக்கப்புறமா அவரோட அந்த ஹிந்துஸ்தானி பாஷையில பேசினார் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து 8 பாட்டு ஆயிடுது சகலகலாவல்லி மாலை. அதனால வந்து இந்த அறிவு அப்படின்னு இருந்தாலே, அறிவா செல்வமா அப்படின்னாக்கா, அறிவு இருந்தாலே செல்வம் தானே கிடைச்சிடும். ஏன்னா செல்வம் வந்து எப்படியும் அழிந்து போற நிலைக்கும் இருக்கு, ஆனா அறிவு எப்போதுமே அழியாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப இந்த 9வது பாட்டை வந்து ஜெயஸ்ரீ முதல்ல பாடட்டும், அதுக்கப்புறமா நான் விளக்க சொல்றேன். ஜெயஸ்ரீ. எல்லாருக்கும் நமஸ்காரம். சொர்க்கும் பொருட்கும் உயிரா, சொர்க்கும் பொருட்கும் உயிரா நிற்கின்னை நினைப்பவர் யார், நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார், நிலம் தோய் புழைக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரச அன்னம் நாண நடை கற்கும் பதாம்புயத்தாயே, அரச அன்னம் நாண நடை கற்கும் பதாம்புயத்தாயே, சகல கலாவல்லியே, சகல கலாவல்லியே. நமஸ்காரம். இந்த பாட்டுல அவர் வந்து மெய்ஞானத்தோட தோற்றத்தை சொல்றார். அதாவது ஒரு நமக்கு தெரியும் நீ அப்படின்னாலும் அந்த ஒரு எழுத்து தான். நிறைய ஒரு எழுத்து இருக்கு, 2 எழுத்து இருக்கு, பல எழுத்துக்கள் இருக்கு. அதெல்லாம் வெறும்ன எழுத்துக்களா இருந்தாக்கா அதுல பிரயோஜனம் இல்லை. அதுக்கு வந்து ஒரு பொருள் இருக்கணும். நீனா நீ எதிர்க்க இருக்கிறவள பார்த்து சொல்றது. ஒரு எழுத்தோ இல்ல பல எழுத்துக்களோ சேர்ந்து நம்ம கோத்து எப்படி மாலையை கோக்குறோமோ அது மாதிரி கோத்து அதை இது பண்ணினா அது வந்து சொல்லுன்னு பேரு, ஒரு எழுத்தா இருந்தாலும் சரி. இப்ப வந்து கடகட அப்படின்னா ஏதானோ அர்த்தம் இருக்கும். கடகடன்னு வந்தான் அப்படின்னு சொல்லலாம். கடகட கருவிகள் அப்படின்னு சொல்லலாம். பழ அப்படின்னா அதுக்கெல்லாம் பழ அப்படின்னா அர்த்தம் இருக்கும். அது இரட்டை கிழவின்னு சொல்லுவோம் பழன்னு. ஜிகு ஜிகுன்னு இருக்கு, அப்படி ஜிகு அப்படின்னா இருக்கு அர்த்தம் இருக்கும். அதனால அர்த்தத்தோட நம்ம அதை பார்க்கணும். அர்த்தம் இல்லைன்னா அந்த சொல்லுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால எந்த எழுத்துக்கள் சேர்ந்தாலும், இப்போ வந்து ராமன் போனான் எங்கே அப்படின்னு சொல்றதை விட ராமன் எங்கே போனான், அதாவது நம்ம அந்த ஒரு வாக்கியத்தை எழுதினாலும் அதுக்கு தகுந்த விதத்துல இருந்தாதான் அது அர்த்தம் கொடுக்கும். ராமன் அம்மா வந்தாள் அப்படின்னா சரி, ராமன் வந்தாள் அவனுக்கு, ராமன் வந்தாள் அவனுக்கு அப்படின்னா ஏதான அர்த்தம் இருக்கும். தனித்தனியா எடுத்தா ராமன்னா ராமன் இருக்கு, வந்தாள்னா வந்தாள்னு, அவனுக்குன்னா அவனுக்கு தனித்தனியா தான் அர்த்தம் கொடுக்கும். ஆனா முடிச்சு சேர்த்தா ஏதான அர்த்தம் கொடுக்கறதோ இல்லை. அதனால ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் உண்டு. இருந்தாலும் அந்த சொல்ல நம்ம கூக்குறோம் இல்லையா, அதை சரியா கொத்தாதான் அதுக்கு பலன் இருக்கு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு இலக்கணம் சொல்றது. அதனால சொற்கள்லாம் சேர்ந்தா அதுக்கு வந்து தொடர்ன்னு சொல்லுவார். சொற்றொடர்னு தமிழ்ல சொல்றது. இன்னும் எழுதிருச்சே சொற்றொடர்ன்னு தான் சொல்றது. சொற்றொடர் எப்படி வண்டி நம்ம வந்து என்ஜினோட பல கம்பார்ட்மெண்ட்ஸ் சேர்க்கிறோம் இல்லையா, எத்தனை வேணாலும் சேர்க்கலாம் அந்த இதுக்கு என்ஜினுக்கு இழுக்கிறதுக்கு தகுந்தபடி. அது மாதிரிதான் சொற்களை சேர்க்கலாம். ஆனா நம்ம சேர்த்துட்டே போக முடியாது. அதுக்கு வந்து ஏதானோ ஒரு அர்த்தம் இருக்கணும். அதனால அந்த சொற்றொடருக்கு
இணைப்பினால பொருள் தோன்றணும். நின்றான், கிடந்தான், இருந்தான், வந்தான் அப்படின்னா நமக்கு நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்கு. அது மாதிரி நம்ம சும்மா எதையான சேர்க்கணுமே அப்படின்னு சேர்த்தாக்கா அதுல அர்த்தம் இல்லைன்னா அது பிரயோஜனமே இல்லை. மாடுகள் குன்று சிறிது அப்படின்னு எதான இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அர்த்தம் இது? மாடுகள் குன்று சிறிதுன்னா சிறிய குன்றில் மாடுகள் இருந்தன எதான அர்த்தம் இருக்கு. இதுல இது தொடர்கள் இருக்கு, 3 சொற்கள் இருக்கு. அதோட இணைப்புங்கிறது என்ன? 3 தனித்தனி சொற்களை நம்ம சேர்த்தாக்க அதுக்கு எதானோ அர்த்தம் இருக்கான்னு பார்க்கலாம். எந்த பொருளுமே நீங்க என்ன துருவி 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 அதை பார்த்தாலும் அதுக்கு சரியான பொருள் விளக்கமே இல்லை. யாருக்குமே விளங்கவும் விளங்காது, எக்ஸ்பர்ட்ஸ் ஆகி சொல்ல முடியாது. அப்படி ஒவ்வொரு சொல்லுக்கும் தனித்தனியே பொருள் இருந்தாலும் அந்த 3 சொற்களோட சேர்த்தாக்க எந்த பொருளும் தோன்றல. பொருள் தொடர்பு இல்லாதனால அந்த சொற்றொடருக்கே அது தொடர்ந்து நின்றாலும் அது சொற்றொடர்னு நம்ம சொல்ல முடியாது. எதுக்கு பொருள் இருக்கோ எத்தனை சொல்லா இருந்தாலும் அததான் சொற்றொடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால தனி சொற்களுக்கெல்லாம் தனித்தனியே பொருள் இருந்தா கூட எல்லா சொற்களையும் நம்ம இணைக்கிறோம் பாருங்க. அந்த இணைப்பாலே ஒரு பொருள் அமைஞ்சாதான் அது ஒரு பொருளுடைய சொற்றொடர் ஆகும். உங்களுக்கு எல்லாம் புரியும் நினைக்கேன். சொற்றொடர்ங்கிறது என்ன? தனித்தனியா சொற்களை வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒன்னு எடுங்கோ, அங்கேருந்து ஒன்னு எடுங்கோ, இங்கேருந்து ஒன்னு எடுங்கோ, எல்லாத்தையும் சேருங்கோ. அது உங்களுக்கு பொருள் கொடுத்தாதான் சொற்றொடர். பொருள் கொடுக்காம ஏதானோ இருந்தாக்க அது சொற்றொடர் கிடையாது. எதுக்காக இது சொல்றேன்னா, எனக்கு இதெல்லாம் வேணும்னு அவர் கேட்கிறார். குமரகுருபரர் சொல்ல போறார். ஒரு புலவர் இருக்காரு. அந்த புலவர் சொல்றார் கம்பராமாயணத்துல விபீஷண அடைக்கல் படலாம்னு இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அந்த கம்பராமாயண புஸ்தகம் வாங்கினேன், நான் படிச்சேன். ஆனா எனக்கு படிச்சா அதுல இருக்கிற சொற்றொடர் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சொற்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா யாரான பாடல் விளக்குறா பாருங்க. அதாவது இது மாதிரி கிளாஸுக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன், அதுல அந்த பாடம் விளக்கியிருக்கா. ஆனா இவர் நினைச்சிருக்காரு அடுத்த பாடல்ல நம்மளே படிச்சு பார்க்கலாம். ஆனா அவருக்கு விளங்கவே இல்லை. அதனால எனக்கு சிலதெல்லாம் தான் தெரியுது, சிலதெல்லாம் எனக்கு தெரியல. நான் என்ன செய்யறது அப்படின்னு இன்னொருத்தர கேட்கிறார். ஒருத்தர் நான் கம்பராமாயணம் கிளாஸ்க்கு போனேன். அவ விபீஷணன் படல் அடைக்கல படலும் சொன்னார். சொல்லிச்சே எல்லாமே புரிஞ்சுது. சொல்லாத பாட்டை நான் எடுத்தேன். அதுல சிலதுதான் புரிஞ்சுது, சிலது புரியுது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. அதனால கவலைப்படாதீங்கோ, எல்லாத்துக்குமே டிக்ஷனரி இருக்கு, அதாவது அகராதி இருக்கு. அகராதியை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு. கம்பராமாயண சொற்கள் எல்லாம் அதுல இருக்குமா அப்படின்னு, அதாவது அவர் ஒரு வெகுளி மாதிரி, உண்மை தெரியாத ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாரு. கம்பராமாயணத்துல என்னென்ன சொற்கள் இருக்கோ எல்லாமே இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா, உலகத்துல இருக்கிற எல்லா சொற்களுமே அதுல இருக்கும். டிக்ஷனரின்னு என்ன, எல்லாம் நம்ம யூஸ் பண்ற சொற்கள் தான். எதான இருந்ததுனாக்கா அது இருக்காது, நம்ம யூஸ் பண்ண சொற்கள்லாம் இருக்கும். திருப்பி சில காலம் கழிச்சு அவர் வந்தாராம். அவரே வர்றார். வந்துட்டு நான் ஒரு சொற்பொழிவு மகாபாரதம், வில்லி பாரதம் அவர் சொன்னார். அதுல சரி, அவர் ரொம்ப நல்லா சொல்றாருன்னு அந்த புஸ்தகத்தை நான் வாங்கினேன். நானு அத படிக்கும்போது சிலத்துக்கெல்லாம் எனக்கு பொருளே தெரியல. அப்படின்னா என்ன, பரவாயில்ல, நீங்க தான் அகராதி வாங்கியிருக்கேன். அகராதின்னா தெரியும் இல்லையா, டிக்ஷனரி. அதுல இருக்கும் அந்த பொருள், அந்த சொல்லெல்லாம் இருக்கும். அதை நீங்க பாருங்க, அதுக்கு பொருள் விளங்கும். இப்ப எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்குமா அப்படின்னு அதை அந்த நபரை கேட்கிறார். கட்டாயம் இருக்கும் அப்படின்னு. அப்ப சரின்னு கந்தபுராணம் நான் கேட்டேன் அப்படின்னு இது மாதிரி ஒவ்வொன்னா அவர் கேட்கிறார். இப்போ அதே மாதிரி அகராதி வாங்கி படிங்கோ அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. பெரிய புராணம், திருவிளையாடல், எது வேணாலும், திருப்புகழ் எதுவா இருந்தாலும் கேட்ட உடனே சரி அகராதி வாங்கி படிங்கோ, அகராதி வாங்கி படிங்கோன்னு சொல்றேனே, அப்ப அகராதியே படிச்சுடலாமே, எதுக்காக இந்த நூல் எல்லாம் படிக்கணும்னு அவர் முட்டாள் மாதிரி கேட்கிறாரு. அப்ப கம்பராமாயண சொற்கள் அகராதி இருக்குமா அல்லவான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னேன். வில்லி பாரதத்தை சொன்னேன், பெரிய புராணத்தை சொன்னேன். எல்லா நூல்கள் உள்ள சொற்களும் அகராதியில இருக்குமானா நான் அப்ப நான் அகராதியே நான் படிக்கிறேனே, எதுக்காக நூல்கள் படிக்கணும் அப்படின்னு அவர் வெகுளியா அவர் கேட்டாராம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சிரிக்கிறதா அழறதா, அது மாதிரி கேள்வி கேட்டாக்க நம்ம என்ன பண்ணுவோம். எல்லா சொற்களுக்கும் அவற்றின் பொருள்களும் அகராதியில இருக்கும். என்ன இங்கிலீஷ்ல இருந்தாங்க, அது மாதிரி அழகு அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு பொருள், அதுக்கு ஈடா இருக்கிற இன்னொரு வேர்டு கூட இருக்கும் டிக்ஷனரி அகராதியை பார்த்தாங்க.
தமிழ் அகராதி பார்த்தாக்க இருக்கும். அப்ப வந்து எல்லா சொற்களும் அவற்றின் பொருள்களும் அகராதியில கட்டாயம் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அகராதி வந்து நூலாகுமா? டிக்ஷனரிங்கிற ஒரு புக்கு தானே தவிர்த்து அகராதி வந்து பெரிய புராணம் ஆகாது, கம்பராமாயணம் ஆகாது, மகாபாரதம் ஆகாது இல்லையா? அதனால அந்த சொற்களின் இணைப்பிலே உண்டாக அந்த தொடர்புகள் இருக்கு இல்லையா? செய்யுள்னு நம்ம சொல்றோம். செய்யுள்ள தான் கம்பராமாயணம் எல்லாமே இருக்கு. அதுல விளையும் சுவை வந்து அகராதியில இருக்காது. அகராதியில பிச்சு 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 தனித்தனியா தான் கொடுத்திருப்பா. அதோட அர்த்தம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சொற்குவியல், செங்கல் குவியல் வீடானால் அகராதியும் காவியமாகும். செங்கல் வந்து குவிச்சு வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. அதை கட்டல அழகா அடுக்கி அதுக்கு ஏத்த மாதிரி எப்படி மேல போனோமா கீழே போனோமா இல்ல அகலப்படுத்தணுமான்னு செங்கலை வச்சு கட்டினாக்க அது வீடாகும். ஆனா செங்கலை குமிச்சு வச்சாக்க எப்படி அகராதி மாதிரி அது நூலாகுமோ இல்ல காவியமா தான் ஆகுமோ? ஆகாது இல்லையா? அதனால நமக்கு என்ன தெரியுது? வெறும் எழுத்து சேர்க்க வந்து பொருள் தரலன்னா அது சொல் ஆகாது. அப்படியே தொடர்ந்து பொருள் இல்லாட்டாலும் வெறும் சொற்களின் சேர்க்கை, அதாவது தனித்தனியா சொற்கள் இருக்கு இல்லையா, அதுவும் பொருள் தரலன்னா சொற்றொடர் ஆகாது. அதனால சொல்லுக்கும் பொருளுக்கும் அப்பால் வாக்கியம் நமக்கு தெரியும் இல்லையா? நிறைய இந்த சொற்கள் போட்டாக்க வாக்கியம்னு சொல்றோம். சென்டென்ஸ் மேக்கிங்னு சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி தருவார் இல்லையா இங்கிலீஷ்ல? அது மாதிரி சென்டென்ஸ் வாக்கியம் அல்லது அதுதான் வாக்கியத்தை தான் சொற்றொடர்னு தமிழ்ல சொல்றோம். அந்த சொற்றொடருக்கு தனியே ஒரு பொருளும் இருக்கணும், கருத்தும் இருக்கணும். இப்ப நிறைய பேர் வந்து தமிழ் தான், நான் கூட சொல்லுவேன், நீங்க உங்களுக்கு எல்லாம் தமிழே தெரியல. திருப்புகழ நிறைய பேருக்கு அர்த்தமே தெரியாது. அதாவது நாவலா ஏதான புதுமையா ஏதான ஒரு வேர்டு வந்தா சரி அர்த்தம் தெரியலன்னா பரவாயில்ல. அதனால வேற ஏதான ஒரு சொற்றொடர் வந்தா அதுக்கே அர்த்தம் தெரியலன்னா நான் எங்க பொறுத்து சொல்லுவாரு. படிச்சு இல்ல டிக்ஷனரி அகராதியை பார்க்கலாம், இல்ல கேள்வி ஞானத்தினால வருமா அதை விடலாம். இப்ப வந்து கத்திரிக்காக்கு காம்பு இருக்கு, முடவனால நடக்க முடியாது, சிவபெருமான் பரம்பொருள், இதெல்லாம் என்ன சொல்லிதான் தெரியணுமா? இது நிஜம் தானே? ஒரு முடவன்னா என்ன? குருடனுக்கு கண்ணு தெரியாது, இதெல்லாம் தெரிஞ்சது தானே. அதனால அப்படிங்கிற வாக்கியங்களுக்கெல்லாம் தனித்தனியா பொருள் இருக்கு. இருந்தாலும் அந்த அந்த இணைப்புனால ஏதாவது பெரிய நமக்கு தத்துவமோ ஒரு பொருளோ கிடைக்கிறதோ இல்ல, தெரிஞ்ச விஷயம் தானே அது. அது அதனால சொற்றொடருக்கும் வாக்கிய சேர்க்கைக்கும் உள்ள தொடர் கருத்து அல்லது அந்த பொருள் வந்து ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு நம்ம உணரலாம். இப்ப வந்து நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். இப்ப வந்து விபீஷணன் சோதரி, அந்த சோதரி வந்து சூர்பனகை அப்படின்னு வருது. ஏன் வந்து கும்பகர்ணன் சோதரின்னு சொல்லல, ஏன் ராவணன் சோதரின்னு சொல்லல? நம்ம வந்து என்ன பண்ணணும், திங்க் பண்ணணும். அருணகிரிநாதர் சொல்லல நமக்கு ஏன் நான் இப்படி சொல்லியிருக்கேன். ஆனா அதை நம்ம என்ன பண்ணோம், ஆராய்ச்சி பண்ணினா இவாளோட முன்பிறவியில என்ன நடந்ததோ அதை வச்சுட்டு அவ விபீஷணனா பிறந்தா, லக்ஷ்மணனா பிறந்தா, சூர்பனகையா பிறந்தா அப்படின்னு கதை. இப்ப அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சுட்டேன்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால கதையை சொல்ல. அதனால வந்து விபீஷணன் சோதரி அப்படின்னு வருது. உஷா சேஷாதிரி நீங்க வேணா சொல்லுங்க. அதாவது விபீஷணன் சோதரி சூர்பனகை அப்படின்னு வரும். உஷா சேஷாதிரி இருக்காளா? இருக்கேன் மேடம். சின்னதா சொல்லுங்க, ரொம்ப எலாபரேட்டா வேண்டாம், சின்னதா சொல்லுங்க. ஏன் வந்து அருணகிரிநாதர் விபீஷணன் சோதரி சூர்பனகைன்னு சொல்லியிருக்கார்? சங்கச்சூடன் அப்படிங்கறது வந்து அவன் வந்து ஒரு ராஜாவோட புள்ள. அவன் வந்து ஆனந்த குரு அவர்கிட்ட வந்து பாடம் படிக்கிறதுக்கு டெய்லி போயின்னு இருக்கான். ஆனந்த குருவோட பொண்ணு பேரு சுமுகி. அவ வந்து சங்கச்சூடன் மேல ஆசைப்படுறா. ஒரு நாள் குரு இல்லாத போது சங்கச்சூடனை வந்து அவ தப்பா நடந்துக்கிறா சங்கச்சூடன் கிட்ட. அப்போ அவன் சொல்றான், இல்ல நீ எனக்கு சகோதரி முறை, குருவோட பொண்ணு, அதனால சகோதரி முறை, நீ இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். அவ வந்து அப்ப வந்து குரு உள்ள வந்துடுறார். அவ வந்து கதையை மாத்தி இவன் தான் என்கிட்ட தப்பா நடந்துட்டான்னு போய் சொல்லிடுறா. அதை வந்து குரு வந்து ஆராயாம ராஜா கிட்ட கொண்டு போய் சொல்லிடுறார். ராஜா வந்து அவரும் ஆராயாம அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவனை பாறையில போட்டு மோதி
அவனை சாகடிக்கணும்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாரு. அவன் எவ்வளவோ கதறான், நான் இல்லவே இல்லை, நான் தப்பே பண்ணலைன்னு. ஆனா யாருமே கேட்கல. அப்போ பூமிக்கு அடியில இருந்த ஆதிசேஷனுக்கு ரொம்ப கோவம் வந்து அவர் வெளியில வந்து சங்கச்சூரன்கிட்ட சொல்றார், நிச்சயமா இதை நான் பழி வாங்குவேன், நீ கவலைப்படாத, இந்த ஜென்மத்துல உனக்கு அநியாயம் நடந்திருக்கு, இதை நான் வந்து சரி பண்ணிடுவேன் அப்படின்னுட்டு. அடுத்த ஜென்மத்துல அதனால ஆதிசேஷன் வந்து அவர் தர்ம வழி நடக்கிறவரா இருக்கிறதுனால அவர் லக்ஷ்மணனா பிறக்கிறார், சங்கச்சூரன் வந்து விபீஷ்ணனா பிறக்கிறார், அந்த சுமுகியை வந்து சூர்பனகையா பிறக்கிறார். அப்போ வந்து பழி வாங்கிடுறா, லக்ஷ்மணன் வந்து சூர்பனகையை பழி வாங்கிடுறார். அப்புறம் விபீஷணனுக்கு பட்டம் கட்டிடுறா, ராஜாவா பட்டம் கட்டிடுறா. அதனாலதான் விபீஷணன் சோதரின்னு சொல்றாரு அவர். அதனால வந்து எதுக்குமே வந்து ஒரு காரண காரியம் இல்லாம நம்ம வந்து ஒரு வாக்கியம் அமையாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம ஆராய்ச்சி பண்ணினாதான் அதுக்கு தெரியும். அதனால அந்த கருத்துக்கு ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு தொடரும் அதனால தனித்தனியே புலப்படும் பொருளும் உறுப்புகளாக அமையிறது. ஒவ்வொரு நமக்கு அங்கங்கள்ல ஒவ்வொரு உறுப்பு, கைனா என்ன, கை வந்து நீட்ட முடியும், மடக்க முடியும், நம்ம கொடுக்க முடியும், வாங்க முடியும்னு இருக்கு இல்லையா. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பொருளும் இருக்கு, ஒவ்வொரு வேலையும் இருக்கு. அது மாதிரி உறுப்புகளா அமையிறது. ஒவ்வொரு சொல்லும் சொற்றொடரும் உறுப்புகளா அமையிறது. அந்த கூட்டுனால உண்டாகும் பொருளே மனுவலுக்கு உயிராக அமைகிறது. மனுவல்னா என்ன, கவிதை, செய்யுள், அதுக்கெல்லாம். அதனால வெவ்வேறு செயலை செய்யும் உடலின் உறுப்புகள்லாம் என்ன அர்த்தம், இது இருக்கு, கை இருக்கு, ஆனா உயிர் இல்லைன்னா கை வேஸ்ட் தானே. கண்ணு இருக்கு, கண்ணு பாக்குறது, ஆனா உயிர் இல்லைன்னா கண்ணு வேஸ்ட் தானே. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மூல இது இருக்கணும். அதாவது அந்த தொடர்பு படுத்துறதுக்கு, எல்லாத்தையும் தொடர்பு படுத்துறதுக்கு ஒரு உறுப்பு வேணும். அது உயிர் தான் எல்லாத்தையும் தொடர்பு படுத்துது. உயிரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கை அசையாது, கண்ணு பார்க்காது, மூக்கு சுவாசிக்காது, வாய் பேசாது, ஒண்ணும் பண்ணாது. அதனால எல்லா உறுப்பினோடும் உயிர் அமைந்து தொடர்பு படுத்துவது போல அந்த கருத்து அல்லது அறியப்படும் பொருள் இருக்கு இல்லையா. இப்ப வந்து நீங்க இது கருத்துன்னு சொல்ல முடியாது, இது வந்து அறியப்படும் நமக்கு ஒரு கதை. இது உஷா சொன்னது அறியப்படும் ஒரு கதை. இது வந்து அருணகிரிநாதர் உள்ளுக்குள்ள ஒரு நுண்ணா வச்சிருக்காரு. நுண்ண அது மெய் அறிவா வச்சிருக்காரு, உண்மை அறிவா அது புலப்படும்படி வச்சிருக்காரு. அது பட்டும் படாமன்னு சொல்லுவா இல்லையா. அது யார் யார் வந்து அது ரிசர்ச் பண்ணி கேட்கிறாளோ, ஏன் வந்து ராவணன் இது சகோதரின்னு சொல்லாம, கும்பகர்ணன் சகோதரின்னு சொல்லாம இப்படி சொல்லியிருக்காருன்னு யாரு திங்க் பண்றாளோ அவளுக்கு தான் அந்த அறிவு வரும். அப்ப அந்த அறிவை தான் கேட்கிறாரு. எதுக்காக நான் இப்ப சொல்றேன்னு உங்களுக்கும் தெரியும். அதனால எல்லா உறுப்பு இருக்கு இல்லையா, எல்லா உறுப்பினோடும் இந்த உயிர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அந்த உயிர் அமைந்து தொடர்பு படுத்துவது போல அந்த கருத்து, அப்புறமா அந்த அறியப்படும் பொருள் கருத்து. சரி, அறியப்படும் கருத்து இதுல என்ன, நம்ம வந்து ஆராயாம எந்த தண்டனையும் கொடுக்க கூடாதுதான் கருத்து. அது கருத்து கிடையாது. இதுல பொருள் என்னன்னாதான் இப்ப நம்ம சொன்ன கதையே சொன்னதுனால அறிவு அததான் என்ன சொல்லுவோம், அறிவு அல்லது ஞானம். இப்ப அதுக்குள்ள இருக்கு பாருங்க, நுண்ணிய ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அதுதான் அறிவு அல்லது ஞானம். சரி, சொல்லின் பொருளை வந்து தெரிந்து கொள்வதற்கு மேல நூலை வந்து முழுமையா நமக்கு வந்து அமைந்ததை தெரிந்து கொள்ளணும். ஒரு சாப்டர் மட்டும் படிச்சுட்டு ஓஹோ இப்படி இருக்கே நனவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அது முழுமையா நம்ம தெரிந்து கொண்டாதான் நூல் அறிவு உண்டாகும். இப்போ திருப்புகள்னா, ஆமா நான் ஒரு பாட்டு படிச்சேன், நமக்கு வேண்டாத பாட்டு ஏதாவது பெண்களை பத்தி அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை படிச்சுட்டா ஐயா இது என்ன பாட்டு, திருப்புகள் பெண்களை பத்தி சொல்றது, இது வேண்டவே வேண்டாம் தூக்கி எறிஞ்சுட்டான். ஆனா அதுக்கு லேட்டர் பார்ட்ல ரொம்ப அழகா இருக்கும் தத்துவங்கள், இல்ல அடுத்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால முழுமையா படிச்சாதான் அதோட இது தெரியும். ஒரு ஆப்பிள்லயோ ஒரு எதுலையான ஒரு இதுல வந்து ஒரு டேமேஜ் ஆன பார்த்து இருக்குன்னாக்கா உடனே இது நனவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்தை எடுத்துட்டு பாக்கியெல்லாம் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அது காஸ்ட்லி. அது மாதிரி இந்த நூல்கள்லாம் ரொம்ப வேல்யூபிள் நூல்கள். அதனால நம்ம வந்து அந்த நூல் அமைஞ்சிருக்கு இல்லையா, அந்த முழுமையும் அமைந்ததை தெரிந்து கொள்ளணும். நமக்கு நூலறிவு அப்பதான் உண்டாகும். அது வந்து அப்பதான்
அதான் அதோட மொழியின் பயன். இந்த மொழியின் பயன் என்ன? ஓ, இதுல இப்படி யூஸ் பண்ணிருக்காரு தமிழ், அதுல அப்படி யூஸ் பண்ணிருக்காரு, இந்த பாட்டு இப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு. நான் திருப்புகழ் மட்டும் சொல்லலை, எந்த நூலை எடுத்தாலும் அது அழகா அதோட ருச்சி வந்து அது படிக்க படிக்க படிக்கதான் உங்களுக்கு அது தெரியும். அப்படி அத்தகைய அறிவிலும் உண்மையும் உறுதியும் உள்ளதாக நம்ம வந்து இருப்பது, அதாவது அந்த அந்த அறிவுல கூட உண்மை இருக்கணும், உறுதி இருக்கணும், அப்பதான் சிறந்ததா இருக்கணும். அதனால அறிவு உணர்வு ஆகிய அப்படி இருக்கிறத வந்து பல வாக்கியங்களில் கோர்வையினால், வாக்கியங்களை இணைச்சு 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 பண்றாள். இப்ப கவிதையெல்லாம் நம்ம எழுதுறோம் இல்லையா, அதனால அந்த பணுவல்கள் நமக்கு ஊட்டுறது, அந்த சீர்கள்ல நமக்கு ஊட்டுறது. சரி, இந்த வந்து நூல்களை படிப்பதுனால நமக்கு அந்த அறிவு உண்டாருது, அது என்னன்னு சொல்றதுன்னா மெய்ஞானம் அப்படின்னு குமரகுருபரர் சொல்றாரு. இந்த நூல்களை படிக்கிறது, இப்ப பகவத்கீதை படிக்கிறேன், இல்ல கம்பராமாயணம் படிக்கிறேன், இன்னும் எத்தனையோ புத்தகங்கள்லாம் இருக்கு, மலிஞ்சு கிடக்கு புத்தகங்கள்லாம். வெறும் எழுத்துல மட்டும் அது கிடைக்கிறது இல்ல. சொல் போ, மார்க்கெட் போ, அது போ இது போ அப்படின்னா அதுல கிடைக்காது. ஆனா இதே நூல்களை படிக்கிறச்சே அது நம்ம கிடைக்கிறது. ஆனாலும் எழுத்து இல்லாம, அதாவது ஒரு எழுத்து வந்து நூல் ஆகாது இல்லையா, ஆனா எல்லா பல எழுத்துக்களும் சேர்த்து, சொற்றொடர்கள்லாம் சேர்த்து வாக்கியங்கள் அமைச்சு அது 300 பக்கம் இருந்தாதான் அது 300 இல்ல 100 கூட இருக்கலாம், பல பக்கங்கள் இருந்தாதான் அது நூலாகும். ஆனா இருந்தாலும் வெறும் அப்படி இருந்தா இந்த நம்ம குமுதம் ஆனந்த விகடன் நம்ம சொல்றோம், ஆனா வந்து அதெல்லாம் யாரையும் நான் இதா சொல்லல, அதெல்லாம் பொழுதுபோக்குது. அதனால அதுல ஜாஸ்தி பொருள் இருக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. அதனால பொருள் வந்து இன்றியமையாது. நூல் அப்படிங்கிறது வேற, மேகசின் அது மாதிரி அதெல்லாம் வேற, அது பொழுதுபோக்கு, அது எல்லாரும் வாங்கி படிக்கலாம், வாங்கி படிக்காதீங்கன்னு சொல்லல. ஆனா வெறும் சொற்றொடரால வந்து சாதாரணமா இருக்கு இல்லையா, பக்கத்து வீட்டுக்கு போனேன், அங்க பார்த்தேன், அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அது வெறும் சொற்றொடர். அதனால உயிர் புலப்படாது. இந்த உயிர் ஒண்ணு இருக்கணும் இல்லையா, அந்த மூல உயிர் அது. அப்படி இருந்தாலும் சொற்றொடர் இல்லாம மெய்ஞானம் வராது. அதனால எழுத்து முக்கியம். இந்த ரெண்டும் மெய்ஞானத்துக்கு வந்து உடம்பு போனது. உயிர் இருந்து, அதாவது உடம்புல வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், பருவுடல் நுண்ணுடல்னு இருக்கும். இதுதான் பருவுடல், நம்ம வெளியில பாக்குற இல்லையா, அதுதான் பருவுடல். அதனால சொல்லும் பொருளும் என்ன, ஒரு மெய்ஞானத்துக்கு வந்து உடல் மாதிரி. உடல்ல எத்தனை வகை இருக்கு? மூணு உடல் இருக்கு, காரண உடல் இருக்கு, அது போக வேண்டாம். இப்ப வந்து இந்த பருவுடல் நுண்ணுடல்னு 2 இருக்கு. உயிர் இல்லாட்டா அந்த உடல்களால பயன் கிடையாது இல்லையா. உயிர் இருக்கணும், உயிர் இருந்தாதான், உயிர் இல்லைன்னா அந்த உடலுக்கு பயனே இல்லை, உயிர் இல்லாட்டா அந்த உடல்களால பயன் இல்லை. அப்படிதான் பருவுடலை போல சொல்லும், நுண் உடலை போல இந்த பொருளும், உயிரை போல மெய்ஞானமும் இருக்கு. இந்த மெய்ஞானம் இல்லைன்னா ரெண்டுமே கிடையாதுன்னு அர்த்தம். இப்ப சொல்ல வந்து அறிவது ஒரு வகை அறிவுதான். ஒரு சொல்ல சாதாரணமா எல்லாருக்குமே அந்த அறிவு இருக்கும். இது பாட்டில், இது அப்படி, அதாவது ஒரு என்ன சொல்றது, குடுவை, புஸ்தகம் அப்படின்னா அது அறிவர், அது ஒரு சொல். அது அறியறது வந்து அது அறிவுதான். ஆனா இதை எப்படி நான் சொல்றேன், அதனால நீங்க உங்களுக்கு அறிஞ்சுக்கிறேன். அது ஒலியினால் அத நம்ம அறிஞ்சுக்கிறோம். காது வந்து கேட்கறது, அந்த சொல்ல அறிந்து கொள்ள முடியும். இப்ப ஆங்கிலமே தெரியாத ஒருத்தங்கிட்ட வந்து ஆங்கில சொல்ல சொன்னா அவன் ஒலி வடிவால தெரிந்து வந்து அந்த சொல்ல வந்து அவன் ஒலி வடிவால தெரிந்து கொள்வான். அதாவது அவனுக்கு எழுத தெரியாதுன்னா அவன் தெரிஞ்சுப்பான், ஆனா பொருள் தெரியாது. ஏதோ இவ டேபிள்னா எல்லாருக்குமே அது தெரியும். ஏதான ஒரு இங்கிலீஷ்ல வந்து கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஏதான ஒரு வார்த்தையை சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அந்த ஒலிதான் தெரியுமே தவிர்த்து இங்கிலீஷ்ல ஏதோ பேசுறா, நமக்கு காது கேட்கறது நமக்கு தெரியறது, ஆனா அதோட அர்த்தம் விளங்குமோ? விளங்காது. ஏன்னா அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அதாவது அவனுடைய செவிப்புலனுக்கு மட்டும்தான் அது தெரியுது, மனசுக்கு அது விளங்கல. மனசுக்குன்னா என்ன, புத்திக்கு அதை விளங்கல. சரியா? இப்ப பெங்காலிலேயே நான் இப்ப சொல்றேன்னா உங்களுக்கு பெங்காலி தெரியாதுன்னா உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. அது மாதிரி காதும் கருத்தும் உள்ளவன் சொல்லையும் பொருளையும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கும் மேல ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண்பதற்கு சொற்பாவும் பொருள் தெரிந்த தூய்மையை நோக்குவதற்கும் சொல்லுக்கும் பொருளுக்கும் உயிரான மெய்ஞானத்தை உணர்வதற்கு தனி ஆற்றல் வேணும்.
ஆற்றல்னா என்ன? இப்ப நான் வந்து ஜெர்மன் படிச்சாக்க ஜெர்மன் இது தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜும் படிச்சா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தனி ஆற்றல்னாலதான் எனக்கு தெரியுது. தனி ஆற்றல்ங்கிறது என்ன? படிச்சதுனால அந்த தனி ஆற்றல் வந்திருக்கு. அந்த ஆற்றலைத்தான் நுண்ணுணர்வு அப்படின்னு சொல்றது. பிரதிபை, மேதை அப்படின்னு ஒரு கணக்கு பிராக்டிஸ் பண்ணாதான் அவன் மேதை, ஆஹா அவன் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நிறைய மட 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 கணக்கு போட்டாக்க, ஏன்னா அவன் அறிவை வளர்த்து 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 அதுல அவன் புகுத்தி வேண்டாததெல்லாம் வேண்டாததெல்லாம் சொல்ல, நிறைய அவனே கேள்வி கேட்டு அவன் நிறைய ஒரு முடிவுக்கு வந்து அது மாதிரி அறிவை வளர்த்துன்னு இருக்கான். அப்படி அந்த உணர்வாக மெய்ஞானமாக இருப்பவள் யார்? இப்ப மெய்ஞானம் தான் உயிர்னு நம்ம சொன்னோம். அப்ப மெய்ஞானம், அதாவது முக்கியமா என்ன மெய்ஞானம்ங்கிறது ஒரு வேர் மாதிரி. மெய்ஞானமாக இருப்பவள் யாரு? கலைமகள். அதாவது கலைமகள் அருள் இருந்தாக்க அந்த மெய்ஞானம் நமக்கு கை கொடுக்கும். அத அறிவு வரும். அதுல உணர்வு உள்ளுக்குள்ள என்ன இருக்கு மேலாக நாம படிக்கலாமே தவிர்த்து அது உள்ளுக்குள்ள என்ன இருக்கு. மை வரும் கண்டத்தர் மைந்தா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஐயா இது என்னது மை வரும்னா கண்ணு கட்டுக்கிற மையா இல்லை எழுதுற மையா அப்படின்னு முதல்ல தோணும் இல்லையா? மை வரும் கண்டத்தர் மைந்தான்னா மைனா கருப்பா இருக்கிறது, அதாவது டார்க்னஸ்க்கு மைன்னு சொல்றது. கண்டத்தர் அப்படின்னா யாரு? கண்டத்தர்னா கண்டத்துண்டமா வெட்டிடுவேன்னு சொல்றாளே அதுவா அப்படின்னு நமக்கு தோணும். கண்டத்தர்னா கண்டத்தை அந்த கழுத்தை உடையவரோட மைந்தனே அப்படின்னு. அதுக்கப்புறமா என்ன இன்னும் வந்து நம்ம ஊடுருவி பார்க்கலாம், நுண்ணிய பார்வையோட பார்க்கலாம்னா ஏன் அப்படி கண்டத்தர் மைவரும் கண்டத்தர் ஆனார் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு என்ன கதை அப்படின்னு இப்படித்தான் நம்ம அறிவை வளர்த்துக்கணும். அதனால வந்து ஆழ்ந்த மெய்ஞானத்தை உணர்கிறவன் கலைமகளோட தரிசனம் செய்தவனா ஆகிறான். இதுதான் ஆழ்ந்த மெய் உணர்வு. அப்படி கலைமகள் வந்து நம்மளாம் நேரம் பார்த்திருக்கோமா? இல்ல, விக்கிரக வடிவத்துல நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அப்படி விக்கிரக வடிவத்துல பாக்குறது தரிசனம் பண்றதெல்லாம் அது கலைமகள் தரிசனம் ஆகாது. நூலின் ஆழத்துல புதைந்து கிடக்கும் மெய்ஞானம் இருக்கு, அத வந்து உண்மையாவே நம்ம தரிசிச்சாலே கலைமகளை தரிசிச்ச மாதிரி. ஏன்னா அந்த நூல்ல இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே, எழுத்து வடிவம் வாக்கிய வடிவம் எல்லாமே கலைமகள் அப்படின்னு சொல்லலாம். அதனால கலைமகளை நம்ம தரிசித்ததா ஆகும். இப்போ வந்து அதனால புத்தகத்து உள்ளுரை மாதே அப்படின்னு அவளுக்கு ஒரு பெயர் இருக்கு. பழைய துதியில அது மாதிரி சொல்லுவாங்க. இப்ப வந்து எல்லாத்தையும் இப்ப நம்ம சிந்திச்சு எல்லாத்தையும் புட்டுக்கத நம்ம பார்த்தாக்க கலைமகளை பாடுறார் குமரகுரு. எப்படி பாடுறாருன்னா, சொற்கும் பொருட்கும் உயிராம். என்ன சொல்லுக்கும் பொருளுக்கும் என்ன உயிர்னு பார்த்தோம்? மெய்ஞானம்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மெய்ஞான வடிவு தான் வந்து கலைமகள். மெய்ஞானத்தின் தோற்றம் என்ன நிற்கின்ற நின்னை யார? இந்த கலைமகளை. மெய்ஞானமா இருக்க, எதுக்காக மெய்ஞானமா இருக்க? உயிரா இருக்க. எதுக்கு உயிரா இருக்க? இந்த சொல்லுக்கும் பொருளுக்கும் உயிரா இருக்க. எப்படி இருக்க? மெய்ஞானமா இருக்க அப்படிங்கிறார். காதுடையவர்கள்லாம் சொல்ல கேட்டு உணரலாம், கண்ணுடையவர்கள்லாம் அதை பார்த்து படிக்கலாம். ஆனா படிச்சாச்சு எல்லாரும், உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுக்குறேன், ஏதோ ஒண்ணு அது படிக்கிறேன், இதோட அர்த்தம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ல முடியுமோ? முடியாது. உங்களுக்கு அந்த நுண் அறிவு இல்ல எங்கேயான கேட்டுட்டு யாரான சொல்லி கேட்டு எங்கேயான படிச்சாதான் உங்களுக்கு அந்த அறிவு இருக்கும், இல்லப்பனா இருக்காது. அதனால காது உடையவர்கள் சொல்ல வேணா கேட்கலாம், வந்து கண்ணு இருக்கிறவ வேணா அப்படி படிக்கலாம். ஆனா கருத்து உடையவர்கள் தான் பொருளை உணர முடியும். அதுக்கு மேல ஜீவனா உள்ளத தெரிந்து கொள்ள கலைமகள். அதுக்கும் மேல, அதாவது நம்ம இப்ப இதையே படிக்கிறோம்னு இதுக்கும் உள்ளுக்குள்ள போனா இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நான் திருப்புகளையே சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய தத்துவங்களும் அர்த்தங்களும் இருக்கு அப்படின்னு. ஆனா நம்ம மேலாக தான் உங்களுக்கு எல்லாம் சொல்றோம், டைம் இல்லைன்னு. அதை இன்னும் வந்து கலைமகளோட அறிவு, அதாவது கலைமகளோட ஹெல்ப்போட அருளோட நம்ம படிச்சாக்க இன்னுமே அதுக்குள்ள ஊடுருவி போலாம். அதை பெறுகிறவைகள் வந்து அருமையா இருக்கு. அதாவது கொஞ்சம் பேர் தான் இருக்கா. அதனால அந்த மெய்ஞானத்தின் தோற்றமாக நிற்பதை எல்லாருமே உணராளா? உணர மாட்டா. சொற்கும் பொருட்கும் உயிரா மெய்ஞானத்தின் தோற்றம் என்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார்? யாரான கலைமகளே வந்து நம்ம ஏதான படிக்கச்சே
வாணியே சரஸ்வதியே எனக்கு வந்து படிக்கிறதுக்கும் எனக்கு அந்த கருத்துக்குள்ள போறதுக்கும் நீதான் துணை புரிவான்னு ஏதான நீங்க இதை சொல்றீங்கள ஒண்ணு சாப்பிடச்சியே நம்ம வந்து அன்னம் சாப்பிடச்சியே இறைவனை நம்ம நினைக்கிறது இல்லை. ஏதோ வந்தாச்சே பசிக்கு சாப்பிடணுமே படபடன்னு சாப்பிட்டுடுவோம். அதெல்லாம் பண்ணணும். அந்தந்த கடவுளை நம்ம தியானிக்கணும். அட்லீஸ்ட் எல்லாரும் சிரிப்பாளே சிரிக்க மாட்டா இதெல்லாம் சொல்றேன். மனசுக்குள்ளையான வாணியே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி படிக்கலாம். இது புரியணும் எனக்கு அப்படின்னு. இந்த மாதிரி இது வந்து கலைமகளின் நுட்பமான உருவம், கலைமகளின் உயிர். இதையே பற்பொருளாக காட்டி பெரியோர்கள் வணங்க செய்கிறார். பற்பொருள்ங்கிறது என்ன? பாக்குற பொருள். இந்த சொல்லும் பொருளும் நம்ம வந்து இதுக்கு ஏதான உருவர்க்கோ கிடையாது. அது எழுதணும். அதை வந்து அச்சு கொக்குறதுன்னு சொல்லுவா இல்லையே, இப்ப எல்லாம் கம்ப்யூட்டர்ல வந்துடுறது. ஆல்பபெட்டிக்கல் பிரகாரம் சேர்த்தாக்க வந்துடும். ஆனா உருவம்ங்கிறது என்ன? உருவம் நம்ம கொடுத்துருக்கோம், பெரியோர்கள்லாம் கொடுத்துருக்கோம். அதுதான் பருப்பொருள். பருப்பொருள்னா நம்மளால நல்லா பார்க்க முடியும். தெய்வங்களின் வடிவங்கள் அப்படின்னு. தெய்வங்களோட வடிவங்கள் யாவும் உள்ளுரையை உடையன அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இப்ப வந்து ஏன் கையில இது வச்சுருக்கா, ஏன் புஸ்தகம் வச்சிருக்கா, ஏன் மணிமாலி வச்சிருக்கா, அதுக்கெல்லாம் வெறும் ஒருத்தன் வந்து டிராயிங் பண்ணிட முடியாது. அதுக்கு வந்து ஒரு உள் அர்த்தம், உள் உரை என்னன்னா உள் அர்த்தம் இருக்கணும். இது வெறும் படம் தான், வெறும் விக்கிரகம் தான். ஆனா அதுக்கு உள் ஒரு பொருள் இருக்கும். அதனால நுண்பொருளுக்குரிய சின்னமாக விளங்குபவள். கலைமகளோட வடிவமும் அத்தகையதான். அந்த அந்த புற வடிவத்தை அப்புறம் நினைக்கிறார். புற வடிவம்ங்கிறது என்ன? இப்ப நம்மளை பார்த்தா தெரியுது இல்லையா? உள்ளுக்குள்ள இருக்கிறது ஸ்கேன் பண்ணாதான் தெரியும். அது கூட நம்ம வடிவம்னு சொல்ல முடியாது. மனசை எங்கேயான பார்க்க முடியுமோ? முடியாது. அதுதான் நுண்பொருள். அதனால சகலகலாவல்லி இப்ப நடக்கிறான்னு வச்சுக்கோ. சகலகலாவல்லி நடக்கிறதுனால அவ நடப்பதுனால வந்து கவிதையும் நடக்கிறது அப்படின்னு, இலக்கியம் நடக்கிறது. பெண்ணுக்கு வந்து நடைதான், நடை அழகு. உங்களுக்கு தெரியும், நிறைய ஃபேஷன் பரேட்ல இப்படி 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 ஒவ்வொரு மாதிரி நடப்பா. கேட் வாக்கு, அந்த வாக்கு, இந்த வாக்கு, அப்படி எல்லாம் நடப்பா. அது போல இலக்கியத்துக்கும் நடை அழகு இருக்கு. நடை அழகு, நடை பிசகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். கலைமகள் நடக்கிறான்னா நூலும் நல்ல நடை போடும். அதாவது இந்த வாக்கியங்களும் இந்த சொற்களும் நல்ல நடையில் இருக்கு அப்படின்னு. பொதுவாக பெண்களை வந்து நடையா, இது நடையா, நாடகம் என்னன்னு அந்த பாட்டு இல்லை. இது நடைன்னா யார நடைக்கு சொல்லுவா? பிடியும் களிரும்னு சொல்றது இல்லையா? பிடிங்கிறது பெண் யானை, களிருங்கிறது ஆண் யானை. அன்னத்தின் நடையும் சொல்லுவார். அன்ன நடை, நடை வந்து அன்ன நடை மாதிரி இருக்கு. ரெண்டு நடைகளிலும் மென்மை இருக்கும். கலைமகள் நடக்கிற அந்த நடை வந்து பிடியின் நடை போல இருக்கிறதுன்னு சொன்னா அது அவ்வளவா நம்ம உடனே யானைன்னா ஓடிக்கா அப்படின்னு நினைச்சிருவோம். மனுஷ புத்தி தானே. அதனால நமக்கு அது சரிப்பட்டு வரமாட்டேங்கிறது. அது ஓஹோ அது சரியாவே இல்லையே அப்படின்னு. அப்ப வந்து மிகச்சிறந்த நல்ல பெண் யானை என்ன பண்ணுமா, தன் நடை வந்து பிற பெண்களை நோக்க நன்றாக இருந்தாலும் கலைமகள் எல்லா பெண்களை பார்த்தா அவளை விட நம்ம நடை இருக்கு. ஆனா கலைமகளை பார்த்தா எனக்கு நாணமா இருக்கே, எனக்கு வந்து அவ்வளவு அழகா நான் இருக்கா மாதிரி தெரியலையே, அந்த பெண் யானை யோசனை பண்ணுமா. தன்னோட நடைக்கு அந்த அழகு வரவில்லையேன்னு நானுமா வெட்கி தலையை குதிமா. நல்ல பிடிக்கு துதிக்கை நீளமா இருக்கும். நல்ல எப்போதுமே ஒரு யானை நல்ல யானைன்னா அதோட துதிக்கை நீளமா இருக்கும். அது வந்து நிலத்துல வந்து படியும். இப்படி பாதியில நின்னுடாது. அது அவ்வளோ தூரம் நிலத்து வழிக்கும் இருக்கும். நிலத்துல இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிடும். நிலம் தோய் உழைக்கை நன் குஞ்சரத்தின் பிடி அப்படின்னு சொல்றாரு இவர். அப்போ வந்து அது மாதிரி நிறைய பாட்டுல எல்லாம் இருக்கு. அதனால கையால் பெருமை இருந்தா கூட அந்த பிடியின் காலுக்கு என்ன சிறப்பு இருக்கோ? எந்த காலுமே இப்படிதான் இருக்கும், குண்டு குண்டு. ஐயோ யானைக்கால் மாதிரி இருக்கேன்னா நமக்கு அவமானம் அது. ஆனா அதோட கை மாதிரி இருக்குன்னாக்கா அது சிறப்பு. அதனால மற்ற பெண்களோட நடைக்கு முன்ன என்னோட நடையைத்தான் உங்க நடைக்கு உண்மை கூறுகிறார்கள் புலவர்கள். உவமையாக வர உயர்வுதான். ஆனா என் நடையே, என்னோட நடைதான் உயர்ந்ததுன்னு இந்த குஞ்சனார் பிடியை அது சொல்லுமா. ஆனா கலைமகள் நடைய பார்த்த உடனே அது அடங்கி நாணி கோணி இருக்கான்.
அன்னங்கள்ல சிறந்தது அரசன்னம்னு சொல்லுவார். அன்னங்கள்ல நிறைய வகை இருக்கு. அரசன்னம்னு சொல்லுவார். அதோட வடிவமே அழகா இருக்கும். நீங்க பார்த்திருக்கீங்க இல்லையா? அன்னம் போட்டு வழக்கெல்லாம் இருக்கும் மேல வச்சிருப்பா ஒரு உச்சியில. அது வந்து ஒரு அழகா கலை வடிவா இருக்கும். அது கூட கலைமகளுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு நாணர் தான். யார் சொல்றார்? இவர் தான், முனிவர் தான் சொல்றார். நிலம் தோய் புழைக்கை. நிலம் தோய் புழைக்கைன்னு அந்த தும்பிக்கை. குஞ்சரத்தின் பிடியோடு அரசன்னம் நாணர். ரெண்டுமே நாணர் தான். கலைமகள் நடை வந்து இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். எல்லாம் புதுசா குழந்தை வந்து ஆஹா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நம்ம சொல்ற மாதிரி தான் இவளோட நடை இருக்கான். புதுசா நடனம் கற்றுண்டு ஒரு ஒரு நடனம் ஆடுறவ வந்து ஆடுற மாதிரி, ஒவ்வொரு நடனத்திலையும் புதுமை காட்டுறது மாதிரி கலைமகள் நடக்கும் ஒவ்வொரு முறையும் புதிய நடை அழகு தோன்றது அப்படின்னு இவர் சொல்றார். குமரகுருபரர் சொல்றார். காலத்துக்கு காலம் இலக்கிய நடை வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த காலத்துல எப்படி இருந்து ரொம்ப கடவுளா இருந்தது இல்லையா? அடுத்து எப்படி இருந்தது, அடுத்து எப்படி இருந்தது, காலத்துக்கு காலம் இந்த இலக்கிய நடை வந்து புதுமை பெற்று வருவது போல கலைமகள் நடையும் அமையறது. அவள் ஒவ்வொரு நடையிலையும் புதுசா நடையை கற்றுக்கிறாளாம். அப்படி கற்று வரும். அது வந்து நடை ஒவ்வொரு புலவனுடைய பேச்சிலையும் அந்த நடை தெரியறது. நடக்கிறதுன்னா நிஜமாவே நடக்கிறதுன்னு நினைச்சுக்காங்க. நிஜமாவே நடக்கிறதும் சரி, இருந்தாலும் அந்த நடை புலவனுடைய அந்த வாயில எல்லாம் அவன் பேசும்போது அது தெரியறது. அவனுடைய நூல் அறிவு புதிதாக வெளிப்படுவது போல இந்த நடையின் அழகு வெளிப்படுகிறது. அதாவது கலைமகளோட நடை எப்படி இருக்குன்னா, ஒரு கவிதை பேசுபவன் பாடுபவன் புதிதாக நடை அவனோட நூல் அறிவு வெளிப்படுவது போல இருக்கு. அதனால அப்ப இப்ப நிஜமாவே கலைமகளோட அம்புயம்னா தாமரை. அதனால அழகு நிரம்பி இருக்கும். அதோட தன்மையும் வன்மையும், அது வந்து அதோட கலர், அதோட வளப்பமா இருக்கிற எழில், அதெல்லாம் இது பண்ணி அதெல்லாம் பார்த்துதான் அம்புயம்னு சொல்ற வழக்கம். நீரில் உள்ள அதாவது தண்ணீர்ல இருக்கிற அம்புயம் வந்து தாமரை வந்து எவ்வளவு அழகா இருக்கு. அப்படி விரிஞ்சு அந்த பச்சையாவும் இருக்கலாம், தண்ணி நீளமாவும் இருக்கலாம், எப்படி கலர்லெஸ்ஸாவும் இருக்கலாம். அதுல அது விரிஞ்சு இருக்கிறச்சே ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அது நடக்குமோ? நடக்காது. இந்த பாதாம்புயம் என்ன பண்றது? நிஜம் வாணியோட பாதாம்புயம் என்ன பண்றது? நடக்கிறது. ஒரு காலைக்கு ஒரு கால் புதிய நடையை கற்றது போல புதுமையை அது காட்டுறது. இது தோற்றம் ஒரு அழகு, நடை இன்னும் அழகு. அவளோட தோற்றமே அழகுதான், இருந்தாலும் அவன் நடக்கச்சே இன்னுமே அழகு. காலுக்கு பெருமை வந்து வடிவத்துல அமையறது இல்லை, அவ எப்படி இருக்காங்கிறதுல அமையறதுல. அது நடந்தால்தான் அவ எப்படி நடக்கிறா, அழகாகா அந்த நடையாகா இந்த நடை அப்படின்னு சொல்ற மாதிரி சகலக்கலாவல்லி பாத தாமரை நடை வந்து கற்கத்தான். அப்படி நடை கற்கும் தாயை வந்து பாடுறார் முனிவர். நிலம் தோய் புழைக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரசன்னம் நாண நடை கற்கும் பதாம்புயத்தாயே. இதெல்லாம் கற்பனை. பதாம்புயத்தாயே சகலகலாவல்லி. இவ இந்த கற்பனை தான். இதையும் நம்ம நூலையும் ஒத்து பார்க்கணும். அதாவது அவ நடக்கிறா அப்படின்னா இந்த சொல்லும் பொருளுமே அந்த மெய்ஞானம். அதனாலதான் சொல்றோம் இல்லையா? அப்ப வந்து அவ அத மாதிரி நடக்கச்சு, நிஜமா இருக்கிற அவ நடக்கச்சே அந்த நடை வந்து நம்மளோட நூலிலும் தெரியும். அந்த நூலும் வந்து அவ்வளவு பிரகாசமா ஆஹா இவ்வளவு அழகா இருக்கு இந்த நடை அப்படின்னு சொல்லும்படியா அது கவிஞர்கள் அமைப்பார்கள்னு அந்த உள்ளுக்குள்ள ஒரு நுண் பொருளை வச்சு இது மாதிரி அவர் பாடியிருக்கார். அவன் நடக்கிறா அப்படின்னா அப்போ வந்து அம்பிகையும் தான் நடக்கிறா. அப்ப எல்லாரையுமே நம்ம சொல்லலாமே. இப்படி சொல்றான்னா அவளுக்கும் இந்த சொல் பொருளுக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லையா? அதனால அவளோட நடை அப்படின்னா அந்த சொல்லும் பொருளும் இவன் உபயோகப்படுத்திருக்கிற அந்த நடை அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுத்தையுமே சொல்லலாம். அதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். அதுக்குள்ள இதை வச்சு அவர் சொல்றார். அதை சொன்னாவிட்டு அதுக்குள்ள என்ன தொக்கி இருக்கிறதுன்னா இந்த சொல்லும் பொருளும். ஏன்னா அவளே ஒரு மெய்ஞானம்னு நம்ம சொல்லியாச்சு. அவளே உருவம் அப்படின்னனால அந்த மெய்ஞானத்துல இருக்கிறது சொல்லும் பொருளும். அந்த சொல்லும் பொருளும் இந்த நடைங்கிறது என்ன? ஒரு நடையில போவா இல்லையா? இந்த நடை அந்த நடை அப்படின்லாம் இருக்கு இலக்கியத்துல.
அந்த நடை வந்து இன்னுமே நமக்கு அதுக்கு பரிமளிக்கும்னா விளக்கும், அது பிரகாசமா இருக்கும். மெய்ஞானத்தின் தோற்றம் கலைமகளின் நுண்ணிய வடிவு, நடை கற்கும் தோற்றம் உறவடிவு. ரெண்டையும் சேர்த்து இவக்குமர் பார்க்கிறார். சொற்கும் பொருட்கும் உயிரா மெய்ஞானத்தின் தோற்றம் என்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார்? யாருமே நினைக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்றார். நிலம் தோய் பிழைக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரசன்னம் நாண நடை கற்கும் பதாம்புயத்தாயே சகல கலாவல்லியே. நிஜமாவே அவளை வந்து அவ நிஜமாவே அத மாதிரி அன்னம் மாதிரி பிடி மாதிரி நடக்கிற மாதிரி வச்சு அதையே கவிஞர்களோட மெய்ஞானம் அந்த சொல் பொருள்ல அந்த நடையும் சேர்த்து வைக்கிறார். நினைப்பவர் யாருன்னா அது வந்து யாரு நினைக்கிறான்னு, புழைக்கைன்னா துவாரம் உள்ள கை, அதுல துவாரம் இருக்கு இல்லையா, அதுதானே வாய். புழைக்கைன்னா துவாரம் உள்ள கை, துதிக்கைய சொல்றது. பதாம்புயத்தாளேங்கிறது சகலகலாவல்லியே, பதாம்புயத்தாயேன்னு இருக்கு இல்லையா, சில இதுல வந்து பதாம்புயத்தாளே அப்படின்னு இருக்கும், அதனால அது தப்பு கிடையாது. அதனால இது சகலகலாவல்லியில வரும் 9வது பாட்டு. அதனால ஒரு சொல்லு இருந்தா அதுக்கு வந்து பொருள் இருக்கணும். நம்ம மேகசின்ஸை படிச்சா மாதிரி இருக்கிற இதுவும் இருக்கு, அது நம்மளோட பொழுதுபோக்குக்காக. ஆனா நம்ம நுண் அறிவு, இந்த மெய் ஞானத்தை விரிவுபடுத்தணும்னா நல்ல நல்ல நூல்களை எல்லாம் படித்து அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஞானம், மெய் ஞானத்தை அறியணும். அது அறியறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இந்த சரஸ்வதி இருக்கா இல்லையா, சகல கலாவல்லிய நம்ம பாடி மகிழ்ந்து அவளுடைய பேற்றி அவளுடைய அருளை நாம் பெற வேண்டும். அவ எப்படி நடக்கிறாளோ அது மாதிரி நம்ம பாட்டுலயும் அந்த நடை வரும், தவழும். அவ அதுலயேதான் நடக்கிறா. ஏன்னா அவதான் மெய்ஞானம் தான் உயிர் அவளோடது. அந்த மெய்ஞானம்ங்கிறது இந்த சொல்லும் பொருளும் சேர்ந்ததுதான் வாக்கியமா அமையிறது. வாக்கியங்கள் எப்படி அமையிறதுன்னா நிறைய பேராகிராஃபா இருக்கு. பேராகிராஃப் என்ன ஆகுது, ஒரு பெரிய நூலாயிடுறது, அப்புறமா அதுவே இதிகாசமா ஆயிடுறது. அது மாதிரி நீங்க சொல்லிட்டே போகணும். அதனால வந்து எல்லாமே எல்லாத்துக்குமே நமக்கு அறிவை வளர்க்கணும்னா இந்த வாணி, அதாவது சகலகலாவல்லியே நம்ம தொழுதாக்க கட்டாயம் நம்மளோட அறிவு வளரும். வெறும்னா வந்து டாக்டரே சொல்லுவார், இந்த மருந்து மாத்திரையெல்லாம் இது கொடுக்குறேன்னா அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடும் சாப்பிடணும், நம்ம பத்தியமாவும் இருக்கணும். வெறும் மாத்திரையை மட்டும் ஒழுங்கினாக்க நம்ம ஒழுங்கா ஆகாது. நம்ம வந்து நெறிமுறைகளையும் கடைபிடிக்கணும். அந்த டிசிப்ளின் இருக்கு இல்லையா, இந்த டிசிப்ளின் சேர்த்து தான் வரும். அதனால எல்லாமே சேர்ந்ததுதான் நம்மளோட வாழ்க்கை. நமக்கு வந்து இந்த ஆன்மீகம்ங்கிறது என்ன, இந்த அன்போட இந்த இறைவனோட நம்ம ஒன்று சேரணும், இறைவனை நினைக்கணும். ஒன்று சேர்றோமோ இல்லையோ அது அடுத்தது. நம்ம இறைவனை வந்து நம்ம நினைவுபடுத்திக்கணும், தினமே நினைவுபடுத்திக்கணும். ஏதான ஒரு அரிசியை பார்த்தா அரிசி அப்படின்னு இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அரிங்கிறதுல அரி இருக்கு, சீல சிவன் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாமே. நம்மளா ஏதான இட்டு கட்டி பண்ணிக்கலாம் இல்லையா. அதனால எதை பார்த்தாலும் நமக்கு இறைவனோட நினைவு வரணும். அது மாதிரி வந்து நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். நன்றி, வணக்கம்.